சிவா, அது நம்ம அயலி தானே? ஆமாக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி பின்னி எடுத்துட்டு இருக்கா. அதான்க்கா எனக்கும் ஒன்னும் புரியல. ஐயோ, என்ன நடக்குதுங்க? சிவாதா அப்படின்னு பார்த்தா இவ அவனுக்கும் மேல இருக்கா. இவகிட்ட தான் அந்த இலக்கியாவும் பெரியமாவும் வம்பு எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே. நல்ல வேளை இவகிட்ட நாம எதுவும் வம்பு இழுக்கல. எப்பா, எங்க அந்த ரவுடிங்க போயிட்டாங்களா? எப்படிமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சீங்க? அடிப்பாவி. ஆமா, இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க? எனக்கு என்ன ஆச்சு? இல்லம்மா. என்ன அயலி சொல்ற? உண்மையாவே உனக்கு இங்க நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல நீ, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நானும் அம்மாவும் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம். அப்போ சில ரவுடிங்க வந்துட்டாங்க. முகத்தெல்லாம் மறைச்சிருந்தாங்க. அம்மாவை கொல்ல போறதா மிரட்டி எங்களை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம். அப்பதான் இந்த கோயில் முன்னாடி வந்ததும் அம்மா என்ன போய் மறைஞ்சுக்க சொன்னாங்க. நான் என்ன செய்யறதுனே தெரியாம பயந்துட்டே நின்னுட்டு இருந்தேன். என்னது உனக்கு பயமா? இத நம்பணுமா? அப்புறம் அம்மா ரொம்ப கம்பல் பண்ணாங்க. எனக்கு வர வழியே தெரியல. அதனால நான் சாமி பக்கத்துல வந்து நின்னேன். அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு தலை சுத்துச்சா, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வந்துருச்சு. அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா நீங்களா வந்திருக்கீங்க. போலீஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாங்கன்னா அந்த ரவுடிங்க எல்லாம் உன்கிட்ட அடி வாங்கியே செத்துருப்பானுங்க. என்ன அண்ணி சொல்றீங்க? நான் சண்டை போட்டேனா? பின்ன நான் சண்டை போட்டேனா? இப்படிதான் அயலி, எல்லாரும் நம்ப முடியாம பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுதான் உண்மை. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா எனக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அயலி ஞாபகம் இல்லையா? அப்போ அதுதான். என்ன சொல்ற சிவானி? அக்கா அங்க பாருங்கக்கா. அக்கா, இவ உடம்பு மேல அந்த அம்மன் சாமியே வந்திருக்கு. அதான் அந்த ரவுடிங்ல போட்டு அந்த காட்டு காட்டியிருக்கா. நீ சொல்றது உண்மைதான்ப்பா. அந்த சாமி தான் அயலி உடம்புல வந்து என்ன காப்பாத்திருக்கு. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. ஆமா மேடம், அவனுங்களாம் யாரு மேடம் உங்களை இப்படி பண்ண பார்த்தது? ஆமா மேடம், அவங்க யாரையும் சும்மா விட்டுறக்கூடாது. அவங்க இனி ஏன் கணக்கு, அவங்கள நான் பாத்துக்கிறேன். சரி, அங்க எல்லாரும் என்கேஜ்மெண்ட் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. வாங்க போலாம். சரிங்க மேம். சரி. பாத்து எழுந்து அயலி, அயலி. வா. பாத்து மெதுவா. அயலி, வா. பாத்து வா. இந்திரா, நானா? நீ மேல வா. இதோ வரேன். அயலி, நீயும் மேல வா. சிவா,
மேல வாப்பா. நானா? சரி வா. டேய் ரவி, டேய் ரவி, அம்மா நான் இல்ல. ஏன் மாமா? என்னடா ஆச்சு? ஏன் அப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? பேய் இல்ல மாமா, சாமி. என்னடா உளர்ற? அயலைக்கு சாமி வந்து அந்த ரவுடிங்களை பின்னி எடுத்தால, அதைத்தான் சொல்றேன். அத பார்த்ததுல இருந்து என் உடம்பெல்லாம் அப்படியே நடுக்குது. டேய், அதான் இப்படி அயலிய வெச்சுக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கியா? சும்மா ஏதாவது புலம்பாம உட்கார்றா. அங்கிள், ரூம்லயும் ஹேமாவை காணோம். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. என்னம்மா சொல்ற? ஹேமாவா காணுமா? ரைட்டு, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ என்ன ஆகுறன்னு பார். நல்லா பாத்தியா? வேற எங்கேயாவது பக்கத்துல இருக்க போறா? ஐயோ, நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேமா. ஹேமாவை காணோம். ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னங்க ஆச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏமா? ஹேமா எங்க போயிட்டா? நீங்க எல்லாம் கூட தானே இருந்தீங்க? இல்ல ஆண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ லேசா தலை வலிக்குதுன்னு சொன்னா. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு எங்களை வெளியில இருக்க சொல்லிட்டு அவ மட்டும் ரூம்ல தனியா இருக்கணும்னு சொல்லிட்டா. ஆனா திரும்ப போய் பார்த்தா அவளை காணோம் ஆண்டி. அம்மா, அங்க பாருங்களேன்.